ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இது செய்யறதுக்கு 3 முட்டை எடுத்துக்கிட்டேன், 3 உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதை பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு 2 பச்சை மிளகா, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன். அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததும் அதை நல்லா மசிச்சு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு சாப் பண்ணி வச்சிருந்த வெங்காயம், பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம். அது முட்டை வெந்தது அதை 2 கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ்க்கு 3 பிரெட் எடுத்து நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு முட்டை எடுத்து உடச்சிட்டு அதில் 1 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. செஞ்சு வச்சிருந்த ஸ்டஃபிங்கில் அந்த ஆஃப் எக் ஆட் பண்ணிவிட்டு அது மேலே இன்னொரு ஸ்டஃபிங்கை வச்சு அதை உருண்டை பதத்தில் பிடிச்சிட்டு எக்லேயும் அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ்லையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டு பாயில் பண்ணி எடுத்திங்க அப்படின்னா எக் பொட்டேட்டோ ரெசிபி ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.